ஹலோ ட்ரேடர்ஸ், குட் ஈவினிங். இன்றைக்கி நம்மளோட ஓவரால் மார்க்கெட்டே வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக தான் இருந்தது. அண்ட் குறிப்பாக சொல்லணும்னா ஆல்மோஸ்ட் உங்களோட எல்லா போர்ட்ஃபோலியோ வந்து பார்த்தீங்கன்னா 1% மேலே பாசிட்டிவாக இருந்திருக்கும். அண்ட் இன்றைக்கி என்னோட போர்ட்ஃபோலியோ பாசிட்டிவாக தான் இருந்தது. இந்த அளவுக்கு நம்மளோட மார்க்கெட் பாசிட்டிவாக மாறுறதுக்கு என்ன காரணம்னா, இந்த ஈரான் வந்து கொஞ்சம் நல்ல பிள்ளையாக பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அதுதான் விஷயம். என்னென்னா, நம்ம வீக்கெண்ட்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட வீடியோஸில் அப்டேட் பண்ணதான், நேற்று லைவ் செஷன்லேயும் அப்டேட் பண்ணதான். ஈரானோட ஃபாரின் மினிஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் போயிருக்காங்க. அவங்களோட பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் பிரைம் மினிஸ்டர் கிட்டேயும் அவங்களோட ஆர்மி சீஃப் கிட்டேயும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுலேருந்து சில தகவல்கள் வெளியாயிருக்கு. ஆக்சியோஸோட செய்தி ஊடகத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிடச்சிருக்கு. அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த அணு ஆயுதத்தை பற்றியெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம், நியூக்ளியர் என்ரிச்மெண்ட் பற்றியெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம், இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நெகோசியேஷன் பண்ணி ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸை திறந்துடலான்ற மாதிரி வந்து அவங்க வந்து இறங்கி வந்திருக்காங்க. அண்ட் இதன் காரணமாக வந்து பார்த்தீங்கன்னா, அணு ஆயுதத்தை பற்றி அப்புறம் பேசிக்கலான்னு சொல்கிறாங்க, அப்போ ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸை திறந்துருவாங்க, ஸோ பிரச்சனை முடிஞ்சிடும்ன்ற காரணத்தினால மார்க்கெட்ஸ் வந்து ரெக்கவர் ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் வந்து அவங்களோட Q4 நம்பரில் ஆயில் டு கெமிக்கல் பிஸ்னஸ், ஆயில் அண்ட் கேஸ் பிஸ்னஸில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் டவுன் ஆயிருந்தாலும், அது நெகட்டிவான விஷயம், அதனால் ப்ராஃபிட் டவுன் ஆயிருந்தாலும் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் வந்து கேப் டவுன் ஓப்பன் ஆகிட்டு அதுக்கப்புறம் ரெக்கவர் ஆச்சு. ஸோ பிரச்சனை தான் முடிய போதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் பிரெண்ட் க்ரூட் ஆயில் எடுத்துட்டிங்கன்னா இன்னும் வந்து $101 மேலே தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ பிரச்சனை முடிய போகுதுன்னா மார்க்கெட் வந்து ஏறிச்சு. ஆனால் பிரெண்ட் க்ரூட் வந்து பார்த்தீங்கன்னா ஏன் விலை குறையலைன்னா, இப்போ ட்ரம்ப் என்ன முடிவு பண்ண போகிறாருன்றதுனால தான். ஏன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸ் பிளாக்கேடில் இதுவரையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விமானம் தாங்கி போகிற கப்பல் தான் இருந்தது. ஆனால் நேற்று நைட்டு வந்த அப்டேட் என்னென்னா, 2வது விமானம் தாங்கி போகிற கப்பலையும் கொண்டு வந்து அங்கே நிறுத்தியிருக்காங்க. அதாவது ஒரு மாதத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கப்பலில் வந்து லாண்ட்ரி ஏரியாவில் வந்து ஃபயர் ஆக்சிடென்ட் ஆச்சு. அதனால் நாங்கள் சர்வீஸ்க்கு அந்த கப்பலை வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் எடுத்துகிட்டு போகிறோம்னு சொன்னாங்க இல்லையா, அந்த கப்பலை வந்து பார்த்தீங்கன்னா சரி செஞ்சு மறுபடியும் வந்து நாங்கள் ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸ் பிளாக்கேடில் அதை கொண்டு வந்து நிறுத்துகிறோம்னு சொல்லிட்டு நிறுத்தியிருக்காங்க. ஸோ இப்போ இந்த 2 விமானம் தங்கி கப்பலையும் நிறுத்தினதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் லைக் தட், ஓகே ஈரான் வந்து அப்புறம் பேசிக்கலாம்னு சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு இந்த பிளாக்கேடை வந்து ட்ரம்ப் எடுத்துகிட்டு வரா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது சந்தேகம் தான். அண்ட் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் வந்து ஒரு மீட்டிங் கண்டக்ட் பண்ண போகிறாரு. ஈரான் வந்து இப்படி சொல்லியிருக்காங்க, என்ன முடிவு பண்ணலான்னு சொல்லிட்டு. அண்ட் என்னோட அசம்ஷன் என்னென்னா, ட்ரம்ப் வந்து இந்த டீலுக்கு வந்து ஒத்துக்க மாட்டார். காரணம் என்னென்னா, ஈரானை வழிக்கு கொண்டு வரணும்னா இந்த நேவல் பிளாக்கேட் மட்டும்தான் ஒரே ஒரு வழி. இந்த நேவல் பிளாக்கேட் எடுத்துக்கிட்டால் மறுபடியும் ஈரானுக்கு வந்து கொம்பு முளைச்சிடும். காரணம் என்னென்னா, இந்த நேவல் பிளாக்கேட் இருக்க ஒரு நாளைக்கு $500 மில்லியன் அளவுக்கு ஈரானுக்கு நிதி இழப்பு ஏற்படுது க்ரூட் ஆயில் ஏற்றுமதி பண்ணுறதுனால. ஸோ இந்த நேவல் பிளாக்கேடை எடுத்துட்டாங்கன்னா ஈரானுக்கு அந்த ப்ரெஷர் இல்லாமல் போயிடும். அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு 2-3 நாளில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட எண்ணெய் கிணறுகள் வந்து பார்த்திங்கன்னா நிரம்பி வழிய ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் அவங்களோட ப்ரொடக்ஷன் நிறுத்தணும். அண்ட் அப்படி நிறுத்தினாங்கன்னா லாங் டேர்முக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட க்ரூட் ஆயில் ப்ரொடக்ஷனில் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். ஸோ இந்த காரணத்தினால ஈரான் இறங்கி வந்திருக்காங்க. ஆனால் ட்ரம்ப் வந்து விட மாட்டார். நீ அணு ஆயுதத்தை வந்து பார்த்திங்கன்னா கைவிடு, அந்த நியூக்ளியர் டெஸ்ட் என்கிட்ட கொடு, அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த நேவல் பிளாக்கெட் எடுப்பேன்னு சொல்ல போகிறார். அதுதான் என்னோட அசம்ஷன். ஸோ அதுக்கு ஈரான் ஒத்துப்பாங்களான்றது இன்னொரு கொஸ்டின் மார்க். ஸோ இன்னமும் கூட ஒரு சின்ன அன்சர்டனிட்டி இருக்குது. அது முடிகிற வரையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நகத்தை கடிச்சிட்டு பார்த்துட்டு இருக்க வேண்டியது தான். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்மளோட ஓவரால் மார்க்கெட் வந்து ரேலி ஆனதுக்கான காரணம். அடுத்து செபிகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. அண்ட் இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவான விஷயம். அண்ட் இதில் வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதுக்கு மேலே நீங்கள் செட்டில்மெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நெட் டு நெட் பேசிஸில் பண்ணுங்கள், கிராஸ் செட்டில்மெண்ட்டை நீங்கள் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. நெட் டு நெட் செட்டில்மெண்ட், கிராஸ் செட்டில்மெண்ட்டுன்னு என்ன புரியலையே ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக வந்து டிரான்சாக்ஷன் எப்படி நடக்கும்னா, நான் ஒரே நாளில் ₹1,00,000 மதிப்புள்ள ஒரு ரிலையன்ஸ் ஷேர்ஸை வாங்குறேன்னு வச்சுப்போம், பதிலுக்கு ₹80,000 மதிப்புள்ள TCS ஷேர்ஸை விற்கிறேன்னு வச்சுக்கோமே. நெட் டு நெட் பேசிஸில் பார்க்கும்போது ₹1,00,000 மதிப்புள்ள ஷேர்ஸை நான் வாங்கியிருக்கேன், ₹80,000 மதிப்புள்ள ஷேரை விற்றுருக்கேன். ஸோ பாக்கி இருக்கிற ₹20,000 நான் கட்டினா போதும். இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரேட் பண்ணுவோம், இன்வெஸ்ட் பண்ணுவோம். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராசஸ். ஆனால் ஆக்சுவலாக ரூல்ஸ் படி எப்படின்னா, நீங்கள் ₹1,00,000 மதிப்புள்ள ஷேர்ஸை வாங்கினீங்கன்னா ₹1,00,000 மதிப்புள்ள பணத்தை நீங்கள் கிளியரிங் கார்பரேஷனில் அன்றைக்கி ஈவினிங் வந்து கொடுத்துடணும் அந்த ஷேர்ஸை டெலிவரி எடுக்கிறதுக்கு. இந்த ₹80,000 மதிப்புள்ள ஷேரை விற்றீங்க இல்லையா, இந்த பணம் வந்து பார்த்தீங்கன்னா T+1 T+2 செட்டில்மெண்ட் ஆனதுக்கப்புறம் உங்களோட அக்கௌண்ட்டுக்கு வரும். இந்த ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு காம்ப்ளிகேட்டடாக இருக்காது. காரணம் என்னென்னா, நம்ம சார்பாக வந்து பார்த்தீங்கன்னா புரோக்கர் வந்து இதை கிளியர் பண்ணி, ஓகே இவர் தான் விற்றுருக்காரு இல்லையா, பணம் தான் வரப்போகுது இல்லையா, அதனால் மார்ஜினை கொடுத்துருவோன்னு சொல்லிட்டு கொடுத்துருவாங்க. ஆனால் இந்த ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா புரோக்கர் மூலிமா போகும்போது நடக்கும். இந்த ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக என்ன பண்ணுவாங்கன்னா, புரோக்கர் மூலிமா அவங்க போக மாட்டாங்க. ஏன்னா இவங்க ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் வந்து முதலீடு பண்ணுவாங்க. அண்ட் புரோக்கர் மூலிமா போனாங்கன்னா தேவையில்லாமல் சார்ஜஸ் வரும், இவங்க என்ன ஷேர்ஸ் வாங்குறாங்கன்னு புரோக்கருக்கு தெரியும். ஸோ இவங்களோட ப்ரைவசி வந்து பாதிக்கப்படுன்றதுனால இவங்க டைரெக்டாக இந்த NSE, BSE மாதிரியான எக்ஸ்சேஞ்சஸில் ட்ரேடிங் லைசன்ஸ் எடுத்துருப்பாங்க.
அதே மாதிரி கிளியரிங் கார்பரேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா மெம்பராக வந்து சேர்ந்துருப்பாங்க. இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆனுவலாக கட்டினா போதும், இத்தனை வருஷத்துக்கு அந்த லைசன்ஸ் இருக்கும்னு சொல்லிட்டு எக்ஸ்பைரி இருக்கும், வேலிடிட்டி இருக்கும். அதனால் அப்படி போவாங்க. அதனால் புரோக்கர் நமக்கு கொடுக்கக்கூடிய இந்த ரிலாக்ஸேஷன் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க டைரெக்டாக போகும்போது அவங்களுக்கு கிடைக்காது. ஆனால் இப்போ செபி என்ன சொல்லியிருக்காங்கன்னா 2026 டிசம்பர் 31க்குள்ளார இந்த ப்ராசஸ் வந்து நடைமுறைக்கு வந்துடும். அதாவது நீங்கள் 1 லட்ச ரூபா மதிப்புள்ள ஷேர் வாங்கினீங்கன்னா பாக்கி 80,000 ரூபாய்க்கு வந்து நீங்கள் விற்றுருக்கீங்க இல்லையா, இந்த 80,000 ரூபா 1 லட்ச ரூபா கழிச்சா 20,000 ரூபாய் நீங்கள் கட்ட வேண்டிய பணம் இருக்கு இல்லையா, அதை மட்டும் அன்றைக்கி ஈவினிங் கட்டுங்க, அது போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு ரிலாக்ஸேஷன் கொடுக்கும். ரொம்ப சின்னதாக ஒரு 5 ரூபா சாக்லேட் சாப்பிட்ற மாதிரி ஒரு ரிலாக்ஸேஷன் கொடுக்கும். மற்றபடி பெரிய மாற்றங்களை உருவாக்காது என்னோட அசம்ஷன் படி. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரின் இன்வெஸ்டர்ஸை எக்ஸைட் பண்ணுமான்னு கேட்டிங்கன்னா பண்ணாது. அண்ட் எப்போ எக்ஸைட் பண்ணுன்னா எஸ்டிடியோ இல்லை லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸோ கட் பண்ணும்போது தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரின் இன்வெஸ்டர்ஸை அது எக்ஸைட் பண்ணும். அது வரையும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரின் இன்வெஸ்டர்ஸை இது எக்ஸைட் பண்ணாது. ஸோ இந்த முடிவுனால வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 20,000 ரூபாய் தான் கட்ட போகிறாங்க, அதாவது நெட் டு நெட் பேசிஸில் கட்ட போகிறாங்க. அப்போ எஸ்டிடியெல்லாம் எப்படி, ஸ்டாம்ப் டியூட்டியெல்லாம் எப்படின்னு கேட்கும்போது அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஓவரால் டிரான்சாக்ஷனில் என்னமோ எல்லாரும் எப்படி கட்டுறாங்களோ அதே மாதிரி தான் நீங்கள் கட்டணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நான் ஈவெண்ட் தான், அதாவது இது வந்து பார்த்தீங்கன்னா பெரிய இம்பேக்ட் வந்து மார்க்கெட்டில் உண்டாக்காது. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா செபி கொடுத்துருக்க புது நோட்டிஃபிகேஷன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் சைனாலேருந்து வர தகவல் என்னென்னா அவங்களோட ஸ்டீல் ஏற்றுமதி வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் குறைஞ்சிருக்கு. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் ஸ்டீலோட விலை அதிகமாக போகுது. ஸ்டீலோட விலை அதிகமாச்சுன்னா அது யாருக்கு பாசிட்டிவான விஷயம்? நான் பதில் சொல்கிறதுக்கு முன்னாடி நீங்களே கமெண்ட் செக்ஷனில் பண்ணுங்கள். அது விலை ஏறிச்சுன்னா டாடா ஸ்டீல், ஜேஎஸ்டபிள்யூ மாதிரியான கம்பெனிஸ்க்கு வந்து பாசிட்டிவான விஷயம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஐஎம்டி வந்து பார்த்தீங்கன்னா நேற்று ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து லாஸ்ட் ஒரு வாரத்தில் உலகத்திலே ஹாட்டஸ்ட் சிட்டிஸ் கணக்கு போட்டிருக்காங்க. அதில் 100 இடத்துல 92 சிட்டி வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த அப்டேட் வந்ததுக்கப்புறம் பவர் கம்பெனி ஷேர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு, மின்சார தேவை அதிகமாகுமோன்ற காரணத்தினால. அண்ட் அது மட்டும் இல்லாமல் வோல்டாஸ், வேர்ல்ஃபுல் மாதிரியான ஷேர்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பயங்கரமாக இருந்தது. ஸோ இது ரெண்டும் வந்து பார்த்தீங்கன்னா கிளைமேட்டிக்கல் சேஞ்சஸ் அதே மாதிரி ஜியோபொலிட்டிக்கல் காரணங்கள்னால வந்து பார்த்தீங்கன்னா இம்பாக்ட் ஆகக்கூடிய செக்டார்ஸ். அண்ட் இன்றைக்கி நம்மளோட மார்க்கெட் அனாலிசிஸ்க்கு வந்தோம்னா நம்மளோட நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா காலையில் வந்து 200 பாயிண்ட் அளவுக்கு கேப் அப்னு சொல்லிட்டு காமிச்சது. ஆனால் ஓப்பன் ஆனது என்னமோ வந்து ஒரு 50 பாயிண்ட் அளவுக்கு கேப் அப்பில் ஓப்பன் ஆச்சு. அண்ட் அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆசிலேஷன்லேயே இருந்தாலும் மத்தியானத்துக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஈரான் கிட்டேருந்து இந்த மாதிரி அப்டேட் வருது. அதாவது நாங்கள் வந்து நியூக்ளியர் டீல் பண்ணாமலேயே ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸை திறக்கிறதுக்கு சம்மதிக்கிறோம், இந்த அணு ஆயுதத்தை பற்றி நம்ம அப்புறமா பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஈரான் சொல்கிறாங்கன்னு சொன்ன உடனே மார்க்கெட் வந்து ரேலியாக ஆரம்பிச்சது. நம்மளோட மார்க்கெட் மட்டும் இல்லை, யூரோப்பியன் மார்க்கெட்ஸ் கூட வந்து பார்த்தீங்கன்னா ரேலியாக ஆரம்பிக்குது. ஆனால் இன்னைக்கு நைட்டு ட்ரம்ப் வந்து அங்கே நடக்கக்கூடிய மீட்டிங்கில் என்ன முடிவு பண்ண போகிறாருன்றதை பொறுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஷயங்களெல்லாம் அடங்கியிருக்கு. ட்ரம்ப் வந்து இல்லை இப்போ வந்து பிளாக்கேடை எடுத்தோம்னா மறுபடியும் ஈரானை கண்ட்ரோல் பண்ண முடியாது, அந்த நியூக்ளியர் டஸ்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால் கைப்பற்ற முடியாது, ஸோ பிளாக்கேடை எடுக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 2வது விமானம் தங்கி கப்பலி கொண்டு வந்து நிறுத்திட்டாங்க. சும்மா வந்துட்டு போகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க முட்டாள் கிடையாது. கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஈரானை வந்து அடி பண்ணி வச்சு நீ முதல்ல அந்த யுரேனியத்தெல்லாம் கையில் கொடு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு பேச்சுவார்த்தைக்கு வரேன்னு சொல்லலாம். ஸோ இன்றைக்கி நைட் வந்து பார்த்தீங்கன்னா அது முடிவாயிடும். ஸோ நாளைக்கு கொஞ்சம் வைலண்ட்டாக தான் இருக்கும். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. அண்ட் இன்றைக்கி ஓவரால் மார்க்கெட்டே வந்து பாசிட்டிவ் வந்தது. அட்வான்ஸ் டிக்ளைன் ரேஷியோ பார்த்தோம்னா 3300 கம்பெனியில் 2550 கம்பெனி பாசிட்டிவாகவும், டிக்ளைனில் வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவாக இருந்தது 800 கம்பெனியாக இருந்தது. ஸோ என்னோட போர்ட்ஃபோலியோவில் காலையில் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கம்பெனிஸுமே பாசிட்டிவாக இருந்தது. அது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அரிதாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ உங்களோட போர்ட்ஃபோலியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். அண்ட் செக்டார் வைஸ் பார்த்தீங்கன்னா ஐடி செக்டார் வந்து வெள்ளிக்கிழமை 5% அளவுக்கு இருந்திருந்தது இன்ஃபோசிஸோட ரிசல்ட் வந்ததுக்கப்புறம். அண்ட் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2.25% அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆட்டோ செக்டார் 1.5%, ஃபார்மா செக்டார் 2.6% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஃபார்மா செக்டார் இன்க்ரீஸ் ஆனதுக்கு முக்கியமான காரணம் சன்ஃபார்மா குறித்த ஒரு செய்தி இருக்குது, அதை ஸ்டாக் ஸ்பெசிஃபிக் நியூஸில் பார்க்கலாம். அண்ட் ஹெல்த் கேர் செக்டார் வந்து பார்த்தீங்கன்னா 2.4% அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அண்ட் இன்னைக்கான எஃப்ஐஐ டேட்டா எடுத்துக்கிட்டோம்னா எஃப்ஐஐஸ் வந்து இன்னைக்கு 1152 கோடி ரூபாய்க்கு செல் பண்ணியிருக்காங்க. டிஐஸ் வந்து பார்த்தீங்கன்னா 4124 கோடி ரூபாய்க்கு பை பண்ணியிருக்காங்க. அண்ட் எஃப்ஐஐ செல்லிங் வந்து குறைஞ்சிருக்கு. வெள்ளிக்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா 8800 கோடி ரூபாய்க்கு செல் பண்ணியிருந்தாங்க. மேக்ஸிமம் அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஐடி செக்டாரில் தான் அவங்க விற்றுருப்பாங்கன்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கலாம். அண்ட் ஐடி செக்டாரில் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. ஆந்த்ரோபிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க அமேசான் வந்து போன வாரம் காசு போட்டிருந்தாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவங்கள கூகுளும் வந்து பார்த்தீங்கன்னா $40 பில்லியன் அளவுக்கு இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறதா அப்டேட் வந்திருக்கு. ஆந்த்ரோபிக் ஸ்ட்ராங் ஆகிறது ஐடி கம்பெனிஸ்க்கு நல்லது கிடையாது. ஸோ என்ன நடக்குதுன்னு பார்க்கணும். அண்ட் இன்னைக்கு நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் என்ன முடிவு எடுக்க போகிறாரோ அதை பொறுத்து தான் நாளைக்கான மார்க்கெட்ஸ் இருக்கும். அண்ட் அதை பற்றி தெரிஞ்சுக்க நம்மளோட வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏதாவது முக்கியமான விஷயம் தான் நான் வந்து உடனுக்குடன் அப்டேட் பண்ணுறேன். அண்ட் கோல்டு ப்ரைஸஸ் எடுத்துக்கிட்டோன்னா காலையில் வந்து 1% அளவுக்கு பாசிட்டிவ் வந்தது. இந்த மாதிரி ஈரான் வந்து பிரச்சனையை முடிக்க ட்ரை பண்ணுறாங்கன்ற உடனே வந்து
வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு ப்ரைஸஸ் பாசிட்டிவாக இருந்தது. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கு, பெரிய சேஞ்சஸ் எதுவும் இல்லை. அண்ட் இன்டர்நேஷனல் மார்க்கெட்டில் கோல்டு ப்ரைஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா $4700 இருக்குது ஒரு அவுன்ஸுக்கு. 24 கேரட் கோல்டு 1 கிராம் வந்து பார்த்தீங்கன்னா 15,260 ரூபாயும், 22 கேரட் கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா 14,000 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு 1 கிராம். சில்வர் ப்ரைஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2,45,000 பர் கேஜி வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்மளோட ப்ராடர் மார்க்கெட் அனாலிசிஸ். க்ரூட் ஆயிலும் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் $100 மேலே தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அண்ட் இன்னைக்கான ஸ்டாக் ஸ்பெசிஃபிக் நியூஸ்னு வந்தோம்னா, ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸோட Q4 நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா வீக்கெண்டில் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆயில் டு கெமிக்கல் பிஸ்னஸ், ஆயில் அண்ட் கேஸ் பிஸ்னஸில் வந்து அந்த ப்ராஃபிட்டில் வந்த டிப்னால தான் ஓவரால் ரிசல்ட் வந்து அஃபெக்ட் ஆகிருந்தது. அண்ட் இன்னைக்கு காலையில் வந்து ஸ்டாக் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேப் டவுனில் ஓப்பன் ஆச்சு. ஆனால் இந்த ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் நடுவில் பேச்சுவார்த்தையில் பாசிட்டிவான டெவலப்மெண்ட் வரத்துக்குள்ளார வந்து பார்த்தீங்கன்னா ஓகே இந்த பிரச்சனை முடிஞ்சிடும்ன்ற நம்பிக்கையில் வந்து ஷேர் ப்ரைஸ் வந்து ரெக்கவர் ஆயிருக்கு. ஸோ இன்றைக்கி நைட் வந்து தெரிஞ்சிடும் நாளைக்கு எப்படி ரியாக்ட் பண்ண போகுதுன்னு சொல்லிட்டு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவங்களோட ரீட்டைல் செக்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கேம்பகோலாவோட சேல்ஸ் வந்து அதிகமாக இருந்தது. அண்ட் அதன் காரணமாக டைரெக்டாக யார் அஃபெக்ட் ஆவாங்கன்னா வருண் பிவரேஜஸ் தான். ஏன்னா அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா கொக்கோ கோலாவோட ஃப்ரான்ச்சைஸி வந்து எடுத்திருக்காங்க இந்தியாவில். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வருண் பிவரேஜஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நெகட்டிவான விஷயம். அண்ட் லாஸ்ட் 2 இயராக வந்து பார்த்தீங்கன்னா அதோட ஆல் டைம் அது வந்து கிராஸ் பண்ணவே இல்லை வருண் பிவரேஜஸ், அதை நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் பேடிஎம்மை பற்றி நம்ம இந்த வீக்கெண்டே வந்து சனிக்கிழமை வீடியோவில் பேசியிருந்தோம். இந்த மாதிரி RBI வந்து அவங்களோட பேமெண்ட் பேங்கோட லைசன்ஸ் வந்து கேன்சல் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு. இன்றைக்கி பேடிஎம்மில் நடந்த ப்ரைஸ் ஆக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எனக்கு கொஞ்சம் ஸ்ட்ரேஞ்சாக பட்டது. காரணம் என்னென்னா காலையிலே வந்து பார்த்தீங்கன்னா 5% கேப் டவுன், அது வந்து எக்ஸ்பெக்டட் தான். ஏன்னா வந்து நெகட்டிவான ஒரு நியூஸ் வந்திருக்கு. அங்கேருந்து பார்த்தீங்கன்னா கீழே இன்னும் 3% அளவுக்கு விழுது. இந்த மாதிரி ஷேர் ப்ரைஸ் விழுந்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா ஜெப்ரீஸ் அதே மாதிரி பெர்ஸ்டைன் மாதிரியான ப்ரோக்கரேஜஸ் வந்து உள்ளே வராங்க. வந்து ஒருத்தர் என்னடானா 1350 ரூபா வரையும் இந்த ஷேர் ப்ரைஸ் போகன்றான், இன்னொருத்தன் 1500 ரூபா வரையும் போகன்றான். இவனுங்க இந்த மாதிரி சொன்ன உடனே வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் ப்ரைஸ் பயங்கரமாக ரிகவர் ஆகிட்டு கடைசியில் 1% மட்டும் நெகட்டிவாக முடியுது. எனக்கு என்னென்னா இவங்க வந்து இந்த ரேட்டிங்கை வந்து ஒரு 2 நாள் கழித்து கூட கொடுத்துருக்கலாம். இவங்க வந்து இன்றைக்கே இந்த ரேட்டிங்கை வந்து அவசரமாக கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? அவன் ஷேர் ப்ரைஸ் விழுந்தால் இவனுங்களுக்கு எதுக்கு மூக்கு வேர்க்குது தெரியலையே அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ பார்த்து கொஞ்சம் உஷாராக இருங்க, ட்ராப்பாக கூட இருக்கலாம், மாட்டிக்காதீங்க. அண்ட் சன்ஃபார்மா பற்றின ஒரு அப்டேட் காரணமாக தான் இன்றைக்கி வந்து ஓவராலாக ஃபார்மா இண்டெக்ஸே வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் வந்தது. என்னன்னா இவங்க வந்து ஒரு அமெரிக்கன் கம்பெனி ஆர்கனான் அப்படின்ற ஒரு கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக அக்வயர் பண்ண போகிறாங்க. என்ன வேல்யூவேஷனுக்குன்னா $11.75 பில்லியன் வந்து வாங்க போகிறாங்க. அது இந்திய ரூபா மதிப்பில் பார்த்தோம்னா 1,10,000 கோடி ரூபா கொடுத்து வாங்க போகிறாங்க. அண்ட் இவங்களோட கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷேர் வந்து $11 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. லாஸ்ட் 1 இயரோட ஆவரேஜ் ப்ரைஸ் பார்த்தோம்னா $6 கீழே ட்ரேட் ஆயிருக்கு. இவங்க வாங்க போகிற ப்ரைஸ் எவ்வளோ தெரியுமா? $14 பர் ஷேரில் வாங்க போகிறாங்க. அண்ட் இவனுங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் ப்ரைஸ் வந்து அப்படியே டபுள் பண்ணி வச்சுருக்கானுங்கன்னு சொல்லிட்டு கிளியராக தெரியுது. அண்ட் இவங்க வந்து இந்த அளவுக்கு பணத்தை கொடுத்து இந்த கம்பெனியை வாங்குறதுக்கு காரணம் என்னென்னா, இந்த ஆர்கனான் அப்படின்ற கம்பெனிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உலகம் ஃபுல்லாக பிஸ்னஸ் இருக்குது. மெக்சிகோ, தாய்லாந்து, சைனா, குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா சைனாவில் வந்து பிஸ்னஸ் இருக்குது. ஸோ சைனாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்டைரக்டான ஒரு என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அமெரிக்காவில் ஒரு சப்சிடரி கம்பெனியும் வந்து பார்த்தீங்கன்னா சன்ஃபார்மா ஆரம்பிச்சிருக்காங்க. மேக்ஸிமம் அந்த சப்சிடரி கீழே தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அக்விசேஷன் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த அக்விசேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 2027 கம்ப்ளீட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அங்கே இருக்கக்கூடிய ரெகுலேட்டரி அப்ரூவல்ஸு, அதாவது SECயோட அப்ரூவல், அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவங்களோட ஷேர் ஹோல்டர்ஸோட அப்ரூவல் இதெல்லாமே கிடைக்கணும் இல்லைங்களா? அதனால் லேட் ஆகும். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா சன்ஃபார்மாவுக்கு ஒரு பாசிட்டிவான விஷயம் தான். ஏன்னா இவங்க வந்து சைனாவில் மட்டும் இவங்களோட பிஸ்னஸ் வந்து $800 மில்லியன், மொத்த தாய்லாந்து, மெக்சிகோ மாதிரியான நாடுகள், இதே மாதிரி ஆஃப்ரிக்கன் கண்ட்ரிஸ், யூரோப்பியன் கண்ட்ரிஸ்லாம் பார்க்கும்போது இவங்க வந்து பார்த்தீங்கன்னா போட்ட பணத்தை ரொம்ப சீக்கிரமாக ஒரு 5 வருஷத்துக்குள்ளே எடுத்துருவாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த ஆர்கனைன் கம்பெனிக்கு வந்து பார்த்தீங்கன்னா பயோசிமிலர்ஸில் நிறைய பேட்டன்ஸ் வந்து இருக்குது. அண்ட் அமெரிக்காவில் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டன்டோட எக்ஸ்பீரி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகம், 20 வருஷம் அளவுக்கு வந்து பேட்டன்டோட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இன்டைரக்டாக வந்து பார்த்தீங்கன்னா சன்ஃபார்மாவுக்கு நிறைய பாசிட்டிவான பெனிஃபிட் இருக்கும். அண்ட் இன்னைக்கு ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா CNBCக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட மேனேஜ்மெண்ட்லேருந்து இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஆர்கனானை பயன்படுத்தி நாங்கள் வந்து நிறைய ப்ராடக்டை கிராஸ் செல்லிங் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. அதாவது இவங்களோட எக்ஸிஸ்டிங் ப்ராடக்ட் இருக்குல்ல, இதை வந்து ஆர்கனான் கீழே வந்து பார்த்தீங்கன்னா கிராஸ் செல்லிங் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்ற காரணத்தினால வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரே நாளில் 7% அளவுக்கு சன்ஃபார்மோட ஷேர் ப்ரைஸ் இன்க்ரீஸாக இருந்தது. அண்ட் அதன் காரணமாக தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்மா இண்டெக்ஸே வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் வந்தது. அண்ட் இண்டஸ்இண்ட் பேங்கோட ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை ஈவினிங் விட்டுருந்தாங்க. நம்ம கூட அந்த ரிசல்ட் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அன்றைக்கி நியூஸ் வீடியோலேயே பேசியிருந்தோம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ஷேர் ப்ரைஸ் வந்து 6% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் இண்டஸ்இண்ட் பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 5-6 வருஷமாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற ப்ரைஸில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ரிட்டர்ன்ஸும் கொடுக்கல. ஒரு கரெக்டான எக்ஸிட் ஒரு 1200 1300 மாதிரி போச்சுன்னா எக்ஸிட் ஆகிடுங்க, இல்லைனா பார்ஷியலாச்சும் ப்ராஃபிட் புக் பண்ணுங்கள். லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்ன்றது ஒரு மித்து தான். அண்ட் L&T ஃபைனான்ஸ் வந்து அவங்களோட Q4 நம்பர் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட வந்து 25% மேலே ப்ராஃபிட் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆனால் அது விஷயம் கிடையாது.
என்ன விஷயம்னா இவங்களோட கமெண்ட்ரி என்ன கொடுத்துருக்காங்க, மேனேஜ்மெண்ட் கமெண்ட்ரி அடுத்த ஒரு வருஷத்துக்குள்ளார 400க்கும் அதிகமான கோல்டு ஃபைனான்ஸ் பிரான்ச்சஸ் வந்து நாங்கள் உருவாக்க போகிறோம்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா மணப்புரம்க்கும் முத்தூட்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காம்படிஷனாக வரும். ஸோ அவங்களோட பிஸ்னஸ் இம்பேக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மணப்புரமோட ஷேர் ஹோல்டர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து பார்க்கும்போது ஒரு நெகட்டிவான விஷயமாக தான் நம்ம பார்க்கணும். அண்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அலம்பிக் ஃபார்மாக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ஒரு ட்ரக்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ்எஃப்டி அப்ரூவல் கிடச்சிருக்கு. அதாவது ஃபிங்லோமிட் அப்படின்ற ஒரு கேப்சூல் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ளெரோசிஸ்க்கு பயன்படுத்துகிறாங்க. ஸோ இதுக்கான அப்ரூவல் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கிடச்சிருக்கு. அண்ட் இவங்களோட மார்க்கெட் சேல்ஸ் வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ட்ரக்கோட மார்க்கெட் சேல் வேல்யூ பார்த்தோம்னா $145 மில்லியன் பர் இயர்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து ஒரு பாசிட்டிவான விஷயம். அண்ட் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் வந்து 4% மேலே இன்க்ரீஸ் ஆயிருந்தது. காரணம் என்னென்னா ரீசெண்டாக வந்து அந்த 590 கோடி ஃப்ராட் நடந்துச்சு இல்லையா, அந்த ஃப்ராட்னால வந்து பார்த்தீங்கன்னா இவங்களும் IndusInd பேங்க் வந்து போன குவார்ட்டரில் எப்படி லாஸ் புக் பண்ணாங்க அந்த மாதிரி லாஸை கொண்டு வருவாங்கன்னு பார்த்தா இவங்களோட ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து ஒரு 5% அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதாவது போன குவார்ட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா போன வருஷத்தோட இதே குவார்ட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா 304 கோடி ரூபா பண்ணியிருந்தாங்கன்னா இந்த வருஷத்தோட இதே குவார்ட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா 319 கோடி ரூபா வந்து லாபம் பண்ணியிருக்காங்க. அண்ட் இவங்களோட அசெட் குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க இந்த அளவுக்கு ஒரு பிரச்சனை வந்ததுக்கு அப்புறமாவும். அண்ட் இவங்களோட கிராஸ் NPA வந்து பார்த்தீங்கன்னா 1.61% மெயின்டைன் பண்ணுறாங்க. போன குவார்ட்டருக்கும் இந்த குவார்ட்டருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 0.08% கம்மி பண்ணியிருக்காங்க. அண்ட் நெட் NPA வந்து பார்த்தீங்கன்னா 0.48 மெயின்டைன் பண்ணுறாங்க. இது வந்து பாசிட்டிவான விஷயமாக பார்க்கப்படுது. ஸோ ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா ரெவன்யூ வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10% அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இதனால் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட ஷேர் ப்ரைஸ் இன்னைக்கு பயங்கரமாக ஏறி இருந்தது. அண்ட் இவங்களோட CEO வைத்தியநாதன் சார் வந்து பார்த்தீங்கன்னா CNBC கொடுத்த இன்டர்வியூவில் என்ன சொல்லியிருந்தாருன்னா, நாங்கள் வந்து டெபாசிட்டோட ரேட்ஸை கம்மி பண்ணதுனால தான் எங்களுக்கு இந்த அளவுக்கு ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அந்த ஃப்ராட் மட்டும் நடக்காமல் இருந்திருந்தால் இன்னும் இவங்களோட ப்ராஃபிட் அதிகமாக இருக்கும். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோல்டன் டைமாக வந்து ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் இருந்திருக்கும். ஸோ பார்க்கலாம் வரும் நாட்களில் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. அண்ட் நம்மளோட ஐடி கம்பெனிஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஏஐ கம்பெனிஸோட வந்து பார்த்தீங்கன்னா டைப் போட்டுட்ருக்காங்க. அந்த வரிசையில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபோசிஸ் வந்து ஓப்பன் ஏஐயோட ஒரு கொலாபரேஷன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் விப்ரோ வந்து பார்த்தீங்கன்னா கோங்ஸ்பர்க் டிஜிட்டல் அப்படின்ற ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கம்பெனியோட டைப் போட்டிருக்காங்க. அண்ட் இதன் மூலிமா வந்து பார்த்தீங்கன்னா எனர்ஜி ஃபெசிலிட்டிஸ் யூட்டிலிட்டிஸ் மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை புகுத்த போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து ஒரு பாசிட்டிவான விஷயம். ஆனால் அதனாலலாம் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகலை. இன்றைக்கி வந்து அன்றைக்கி 5% விழுந்ததுனால இது வந்து ஒரு ரிலீஃப் வேலையாக தான் நம்ம எடுத்துக்கணும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அமேசான் கிட்டேருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. என்னென்னா இவங்க வந்து குயிக் காமர்ஸ் செக்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வர போகிறாங்க. அதாவது மளிகை பொருட்களை ஆர்டர் போட்டால் வீட்டுக்கே கொண்டு வந்து கொடுப்பாங்க இல்லையா, அந்த பிஸ்னஸில் வந்து அவங்க இந்தியாவில் நுழைய போகிறாங்க. அண்ட் இதன் காரணமாக வந்து பார்த்தீங்கன்னா 1000 மைக்ரோ சென்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா Tier 2 Tier 3 சிட்டிஸில் வந்து பார்த்தீங்கன்னா நிறுவ போகிறதா சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஜொமேட்டோ ஸ்விக்கிக்கு வந்து நெகட்டிவான விஷயம். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்களோட ப்ராஃபிட்டபிலிட்டி மேலே இம்பாக்ட் பண்ணும், மார்க்கெட் ஷேர் மேலே இம்பாக்ட் பண்ணும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா லாங் டேர்மில் ஸ்விக்கி ஜொமேட்டோ மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நெகட்டிவான இம்பாக்டை கொண்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கான ஸ்டாக் ஸ்பெசிஃபிக் நியூஸ். அண்ட் இப்போ நம்ம பேசிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கிஃப்ட் நிஃப்டி வந்து ஃப்ளாட்டாக தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. கோல்டு ப்ரைஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டாக தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அண்ட் அமெரிக்கன் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா மைல்டு நெகட்டிவாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதாவது 0.15% அளவுக்கு நெகட்டிவாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நைட்டு ட்ரம்ப் வந்து என்ன பேச போகிறாருன்றது பொறுத்து தான். ஈரான் வந்து ஓரளவுக்கு செட்டில்மெண்ட்டுக்கு வந்துட்டானுங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் என்ன பேச போகிறாருன்றதை பொறுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா மேற்கொண்டு என்ன நடக்க போகுதுன்றதை நம்ம பார்க்கணும். அண்ட் ஈவினிங் வந்து 5 மணி அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா க்ரூட் ஆயில் வந்து $100 பிரேக் பண்ணிச்சு. ஆனால் மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ க்ரூட் ஆயில் வந்து $101 மேலே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஏதாவது பாசிட்டிவான அப்டேட் இருந்துச்சுன்னா நான் உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப் சேனலில் சொல்கிறேன். வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் இருக்கும், நீங்கள் அதில் ஜாயின் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்களை நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.